இல்ல நீங்க எப்படி நாம் தமிழரை பாஜகவின் பி டீம் அப்படின்னு திமுக சமூக வலைதளங்கள்ல பேசியிருக்காங்க. அந்த சிஇஓ சொல்லுகின்ற அந்த குரல் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டின் குரலா இருக்கா? அது முற்ற முழுக்க பிஜேபியோட பி டீமோட குரலா தானே இருக்கு. ஆனா அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்களே, தங்களுக்கான சின்னம் கிடைக்காம போராடுறாங்க. எல்லாமே டிராமா தான். எல்லாமே டிராமா. அவங்க போருக்கு வரக்கூடிய மனநிலையோடு வராங்க. ஒரு போராட்டமா இல்ல, போருக்கு வந்தது மாதிரி வராங்க அப்படின்னு பாஜக சொல்றாங்களே. பாஜக மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் பிஜேபியின் விவசாய அணி தலைவர் நாகராஜ் அவர்கள் கூட என்ன சொல்றார்? அவங்க எல்லாம் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வெளிநாட்டு சதியில தான் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா விதமான தவறான வார்த்தைகளையும் நீங்க கொண்டு வருவீங்க பிஜேபி காரங்க. என்ன கவிதை எழுதினால் கூட அது ஆன்டி இந்தியன், இந்திய விரோதி அப்படின்னு தான் சொல்றாங்க. பிஜேபியில் கடன் வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார்கள் அல்லவா கோடீஸ்வரர்கள், கடன் கட்டாமல். அப்படியானவர்களை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. இப்போ ஒரு கேள்வி இருக்கு, ஒன்றிய அரசு கொடுக்கின்ற நிதியில் உள்ள திட்டம் தான் அப்படின்னா பிஜேபி ஆளுகின்ற எத்தனை மாநிலங்களில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. இந்த தேர்தலை சந்திக்க போறீங்க, பாஜக ஊழல் அதை மையப்படுத்திய தேர்தலை சந்திக்க போறீங்க. இந்த தேர்தல திமுகவுல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இளைஞரணி சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இருக்கும், நிச்சயமாக. ஏனென்றால் புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். கொள்கை பிடிப்போடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு சேவைதான், நான் பிரதமர் சொல்லுகின்ற மாதிரி சேவையை சொல்லல, கொள்கை பிடிப்போடு செய்யக்கூடிய சேவை. அப்படியான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொதுமக்களோடு களத்தில் இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கணும். எப்போ 9,000 கோடி ரூபாய் விமானத்துல பறந்துகிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கான உடையை மட்டுமே அணிந்து கொள்வேன், தாய்லாந்தில் வருகின்ற காளானை மட்டுமே சாப்பிடுவேன், அப்புறம் என்னோட 3,000 கோடியில் நான் கட்டி இருக்கின்ற புதிய பிரதமர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மயிலுக்கு சோறு போடுவேன், குட்டி குட்டி மாடுகளுக்கு சோறு போடுவேனே தவிர இந்திய மக்களுக்கு நான் சோறு போட மாட்டேன் என்று சொல்லுகின்ற பிரதமரை போல் இல்லாமல் நாங்கள் மக்களோடு களத்தில் நிற்கிறோம், கொள்கையோடு நிற்கிறோம், கொள்கை பிடிப்போடு நிற்கிறோம். அந்த கொள்கை பிடிப்பு எது என்றால் மீண்டும் சொல்கிறோம், இந்தி எதிர்ப்பு எங்களுடைய முதலாய கடமை. ஏன் அதை இந்தியை எதிர்க்கிறீங்க? தாம்பரத்தை தாண்டினாலே ஹிந்தி தானே இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஹிந்தி எதிர்ப்பு என்று கொள்கை ரீதியில் இன்னமும் ஒன்றிய அரசால் செயல்படுத்த முடியாத நிலையில் கூட அவர்கள் தமிழுக்கான நிதியை கொடுப்பதில்லை. எல்லா இடங்களும் யோசிச்சு பாருங்க, ஒன்றிய தலைவர் வந்ததுக்கு அப்புறம் 2014க்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான திட்டங்களுக்கு எல்லாமே ஹிந்தி பெயர்கள். அது இப்ப ஐபிசி மாத்தினாங்கல்ல, அதுல ஒரு நீதிபதி கூட நான் நம்ம இதை ஐபிசின்னு தான் சொல்லுவேன், நியாய் சங்கீதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லாவற்றிலும் நாங்கள் எந்த மொழியையும் வெறுக்கவில்லை, எந்த மொழிக்கும் எதிரி இல்லை. ஏன்னா எல்லா மொழியும் அதற்கான அழகோடு தான் இருக்கிறது. ஆனால் அவரவர் மொழிதான் அவரவருக்கு சிறந்தது என்னும் போது இந்தியா என்கின்ற பன்முகத்தன்மை, பன்முக மொழிகள் கொண்டிருக்கின்ற ஒரு தேசத்தை அழித்து ஒற்றை முகம் கொண்ட ஒரு தேசமாக மாற்றுகின்ற இந்த அராஜகத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்படியான உணர்வோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறார்கள், புதியவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு வேண்டுமானால் நாங்கள் சொல்கிறோம், கதவுகள் திறந்தே இருக்கின்றன. மேடம், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணா தேர்தல் தான் மாற்றத்தை உருவாக்குறது, அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறது, வெற்றி பெறுறது. ஆனா இந்தியா கூட்டணியினுடைய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இல்ல அப்படிங்கிற தகவல் இருக்கேமா? என்ன மகிழ்ச்சிகரமா? திமுகவுடைய செயல்பாடுகள், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தையில இன்னும் ஒரு முடிவுகள் எடுக்கப்படாதது இல்ல அப்படிங்கிறது. நம்முடைய முதல்வரால் முன்னெடுக்கப்பட்டு அவருடைய பிறந்த நாளில் அறிவிக்கப்பட்டு சமூக நீதி கொள்கைதான் எங்களுடைய உயிர் நாடி என்று சொன்ன அந்த இந்தியா கூட்டணி இன்னமும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறது. நம்முடைய முதல்வர் சமூக நீதி என்று சொன்ன மறுநாளே நம்முடைய ஒன்றிய தலைவர் நாங்களும் சமூக நீதி தான் அப்படின்னு அறிவித்தாரா இல்லையா? அப்படியான நிலையில் இந்தியா கூட்டணி என்பது எந்த விதமான குழப்பமும் இல்லை. நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். யாரா புதுசா வரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? வரலாமே, கொள்கையோடு இருந்தால் வரலாம். அவங்களுக்கு சீட் எல்லாம் கொடுக்கணும்ல? அதெல்லாம் எல்லாமே கொடுக்கலாம். சீட் என்பது மனசில் தான் இருக்கிறது.
நாங்க அதான் சொல்றேனே, ம். சீட்டுக்காக, தொகுதிக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் பிஜேபியில இருக்காங்க, மறு நிமிஷம் ஆப்ல இருக்காங்க, ஆப்ல இருந்து திரும்ப பிஜேபிக்கு ஜம்ப் பண்றாங்க. இப்படி தாவுகின்றவர்கள் நம்மிடம் இல்லை. அத நீங்க புரிஞ்சுக்கணும். எனவே அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் கொள்கை பிடிப்போடு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யத்தான் வந்திருக்கிறோம் என்று வருகின்றவர்கள் நிச்சயமாக திமுக கூட்டணியில் கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே எல்லோருக்கும் இங்கே இடம் இருக்கிறது. பார்க்கலாம். திமுக அமைச்சரவையில் இருந்த முக்கியமான 2 துறைகள். அந்த அமைச்சர்கள் இப்போ அந்த பதவி துறைகள் சார்ந்தது இல்ல. அதுக்காக ஒரு புதிய மினிஸ்ட்ரிஸ் போர்ட்ஃபோலியோ உருவாக்கப்படுமா? இல்ல புதியவர்களுக்கு அந்த வாய்ப்பு குடுக்கப்படுமா? நம்ம திமுகல எப்பவுமே ஒரு அழகான ம். நடைமுறை உண்டு. என்னன்னா, ம். மூத்தவர்களின் விவேகமும், இளையவர்களின் வேகமும் சேர்ந்தது போல் இருக்க வேண்டும் அப்படின்னு. ம். அதனால இளையவர்கள் வரும்போது அவர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்து சமூகத்தோடு கலந்து அந்த மாதிரியான பணிகளில் ஈடுபட வைப்பது என்பதை செய்து காட்டுவதற்கும் வழி நடத்துவதற்கும் நம்முடைய திமுக முன்னோடிகள் எப்போதுமே தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லோருக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன, வெற்றிகளும் காத்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய முதல்வர் சொல்வதை போல் 40ம் நமதே, நாளையும் நமதே. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்லாம் வரும்போது 400 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒரு விமர்சனம்லாம் வந்துச்சு. இப்ப திரைப்பட நகரம் பல பிரச்சனை இருக்கு. அதுக்கு 500 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப எதுக்கு கொடுக்காம திரைப்பட நகரத்துக்கு 500 கோடி ஒதுக்கினாங்க? எதுக்கு கொடுக்கல? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு திரைப்படமும் முக்கியம். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஊடகம். அதுவும் பல கோடி குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் ராமோஜி சிட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. ஆமா. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை மிகுந்த ஒரு அடையாளம் இருக்கிறது என்றால் அதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஹாலிவுட், பாலிவுட்ங்கிறோம். அடுத்தது நம்முடைய தமிழ் திரையுலகம் தான் இந்தியாவில் மிக அதிகமாக திரைப்படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் பேன் இந்தியா பிலிம் அப்படின்னாலே தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம்ல. அது ஒண்ணும் தவறான துறை இல்லையே. அதுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்பது போன்ற ஒரு மோசமான துறை இல்லை. அது அத்தனை கலைஞர்களை உருவாக்குகின்ற நம்முடைய தமிழ்னாலே சொல்லுவோம்ல, இசை, பாடல்கள், இலக்கியம் அப்படின்னு அந்த எல்லாவற்றுக்குமான ஒரு இடமாக இருக்கிறது திரைத்துறை தானே. அதுல இருந்து எத்தனை கலைஞர்கள் உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை முதல்வர்களை உருவாக்கிய ஒரு துறை அது. அதுக்கு நீங்க எதுக்கு கொடுக்காம எதுக்கு கொடுத்தாருன்னு சொன்னா நாம பேசலாம். இதுக்கு கொடுக்கவே இல்லை, இதுக்கு நிதியே ஒதுக்கல, எதுக்கு இப்ப 500 கோடி ரூபாய்க்கு புதிய திரை நகரம் கேட்டா தப்புன்னு சொல்லலாம். அப்படி இல்லையே, எல்லாவற்றுக்கும் மிக சரியாக செய்துவிட்டு இவர்களுக்கும் செய்ய வேண்டும், செய்யலைனாதான் தப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இதை ஒதுக்கி இருக்கிறார்கள். அது மிக சிறப்பான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு திரை நகரமாக அது உருவாகும். ஆல் அண்டர் ஒன் சிட்டி, ஒன் ரூஃப். இப்ப ராமோஜி பிலிம் சிட்டிக்கு போயிட்டா பொன்னியின் செல்வன் கூட அங்கேதான் மிக அதிகமாக எடுத்தார்கள் என்னும்போது, அப்படிப்பட்ட ஒரு பேன் இந்தியா பிலிம் எடுக்கணும்னா சென்னைக்கு வாங்க. நம்முடைய திமுக அரசில் மிக பிரம்மாண்டமாக ஒரு திரைநகரம் உருவாகி இருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்ல? கண்ணு முன்னாடி அப்படியே விரியுது எனக்கு அந்த திரைநகரம். எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு, எத்தனை விதமான ஷூட்டிங் அங்க நடக்கும், எத்தனை கலைஞர்கள் வருவார்கள். அப்படியே ஒரு எதிர்காலத்தை நோக்கிய ஒரு திட்டமாக அதை நீங்க ஏன் பார்க்க கூடாது? ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கான பாராட்டுக்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா திமுக சமீபத்துல நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு இருந்ததுல பிரதானமான கட்சியா பார்க்கப்பட்டது நாம் தமிழர். இன்னும் சொல்ல போனா பாஜகவுடைய பி டீம்னே இது பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சின்னு கூட யார் பாஜகவின் பி டீம் அப்படிலாம் புத்தகம் எல்லாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பாஜக பி டீம்னு சொல்லிட்டு இருந்த அந்த கட்சியினுடைய சின்னம், அதுக்காகவே அவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலை நீங்க எப்படி நாம் தமிழரை பாஜகவின் பி டீம் அப்படின்னு திமுக சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க? ஏன்னா அந்த சிஇஓ, அவர் தலைவர் கூட இல்ல, நாம் தமிழருக்கு சிஇஓ தானே, ஒருங்கிணைப்பாளர். ஆமா, அவர் அப்படிதான் சொல்றாங்க. அந்த சிஇஓ சொல்லுகின்ற அந்த குரல் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டின் குரலா இருக்கா? அது முற்ற முழுக்க பிஜேபியோட பி டீமோட குரலா தானே இருக்கு. மோடியை கடுமையா எதிர்க்கிறாரு. ராமநாதபுரத்துல போட்டியிட்டாச்சுன்னா நாடகங்கள். நம்முடைய எடப்பாடி அவர்கள் மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கிறாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது எல்லாமே உண்மையான எதிர்ப்பே கிடையாது. அதற்கான வாய்ப்புகள் வரும்போது கூட அவர்கள் நழுவி செல்கிறார்கள். அதே போன்றுதான் இப்போது நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சிஇஓவும் செய்துட்டு இருக்காரு. ஆனா அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்களே, தங்களுக்கான சின்னம் கிடைக்காம போராடுறாங்க. எல்லாமே டிராமா தான், எல்லாமே டிராமா. அவர் ஒரு மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர். அதனால எப்படி இயக்கணும்,
எப்படி ஒரு காட்சியை உருவாக்கணும், எப்படி ஒரு சஸ்பென்ஸை உருவாக்கணும், அப்புறம் எப்படி ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்து கைதட்டி ரசிக்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. இது திமுகவுக்கான கேள்வி அல்ல. இருந்தாலும் இந்தியா கூட்டணியில இருக்கிறதுனால தேர்தல் தொடங்கிடுச்சு. பாரத் ஜோடோ யாத்திரையில ராகுல் காந்தி போனாரு. இப்போ யூகேல தேர்தல் நேரத்துல ஒரு 5 நாள் அதுக்கெல்லாம் கேப் விட்டுட்டு போயிருக்காரு மேடம். ம். தேர்தல் களத்தை சந்திக்காமல் இந்த மாதிரி மற்ற ஊர்களுக்கு போறதை எப்படி பார்க்கீங்க? ஏன் தேர்தல் களத்தை சந்திக்காமல் மக்களை சொல்றீங்க? மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 5 டேஸ் பிரேக் கொடுத்துட்டு ஆ, யூகேக்கு போயிருக்காங்க. சரி, நம்ம அபுதாபிக்கு போயிட்டு வந்தார் பிரதமர். ம். ஆனா பக்கத்துல இருக்க டெல்லியில நம்முடைய விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அங்க வெடிக்கின்ற குண்டுகளின் சத்தம் நம் காதுகளில் வருகிறது. அங்கே தெறிக்கின்ற ரத்தத்தின் வாசனை, குருதியின் அந்த வேதனை கலந்த வாசனை நம்ம நாசில வருது. பிரதமருக்கு வரலையா? இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்தியால. இப்ப எதுக்கு அபுதாபில போய் ஒரு இந்து கோயில் திறக்கணும்? கோயில்களுக்கு இங்க பஞ்சமா? சரி, அன்னைக்குதான் நீங்க அபுதாபி போயிட்டீங்க. திரும்பி வந்தப்புறம் மறுநாளே உத்தரப்பிரதேஷ்க்கு போய் அங்க ஒரு கல்கி கோயில நீங்க நிர்மாணிக்கிறீங்க. திரும்ப திரும்ப கோயிலை கட்டுகிறீர்கள். ஆனால் இந்தியாவை கட்டிக் கொண்டிருக்கின்ற, இந்தியா என்கின்ற கோயிலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு என்ன பதில்? அவங்க போருக்கு வரக்கூடிய மனநிலையோடு வராங்க. ஒரு போராட்டமா இல்ல, போருக்கு வந்த மாதிரி வராங்க அப்படின்னு பாஜக சொல்றாங்களே. பாஜக மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் பிஜேபியின் விவசாய அணி தலைவர் நாகராஜ் அவர்கள் கூட என்ன சொல்றார்? அவங்க எல்லாம் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் அப்படிங்கிறாங்க. யார் ஒருத்தர் எதிர்த்து குரல் எழுப்பினாலும் உடனே அவர்கள் தீவிரவாதிகள், பிரிவினைவாதிகள், அவர்கள் போருக்கு வருகிறார்கள் என்று ஏன் அப்படி ஒரு தவறான சித்திரத்தை மக்களுக்கு இல்ல, கொடுக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி அப்படி அவர்கள் பேட்டி எல்லாம் கேட்கறது, கொடுத்திருந்தாங்க. விவசாயிகள் கேட்கறது என்ன? எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுங்க. அப்புறம் நீங்க சொன்ன அந்த 3 வேளாண் சட்டங்கள்ல உள்ளதை நிறைவேற்றி காட்டுங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் கொடுத்த அறிக்கையின்படி எங்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை கொடுங்கள். இது செய்யறது தப்பா? இதை செய்யறோம்னு தானே முந்தைய போராட்டத்தை வாபஸ் பெற வச்சீங்க. அப்ப திரும்பவும் அதை நிறைவேற்றவே இல்லைங்கும் அது போது உங்க மாநிலமே நிறைவேற்றிக் கொள்ளலாம். அது கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. மாநிலம் நிறைவேற்றிக் கொள்ளலாம்னு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? அதைத்தான் கேக்குறாங்க. நம்முடைய பிரதமர் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? அதை 2014க்கு முன்னாடி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதைத்தான் இப்போது வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க சொன்ன அந்த யூகேக்கு போன அந்த விஷயத்துக்கு இப்ப ஒண்ணும் பரபரப்பா இல்ல. இந்தியாவை பற்றி ஒரு மாற்று பிம்பம் கூட வெளிநாட்டில் வாழ்கின்ற ஏற்கனவே வெளிநாட்டு இந்தியர்களுக்கு சதியில தான் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதான் எல்லா விதமான தவறான வார்த்தைகளையும் நீங்க கொண்டு வருவீங்க பிஜேபி காரங்க. என்ன கவிதை எழுதினால் கூட அது ஆன்டி இந்தியன், இந்திய விரோதி அப்படின்னு தான் சொல்றாங்க. கேள்வி கேட்டால் உடனே நீ காலிஸ்தான் பிரிவினைவாதி அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் தலையாட்டி பொம்மைகள் மட்டும்தான் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. கேள்விகள் தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் தலையாட்டி பொம்மைகளும் அடிமைகளும் இருக்கின்ற ஒரு தேசமாக அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேளாண்மையாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுகிறார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மிகச்சரியாக. அதனால்தான் இப்போ தமிழ்நாட்டின் வேளாண் பட்ஜெட் எல்லா வேளாண்மையாளர்களிடம் பரவலாக வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால யூகேக்கு போறது தப்புன்னு ஏன் சொல்லணும்? அங்க உள்ள இந்தியர்களுக்கு நம்முடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு போகும்போது இந்தியாவில் எல்லாம் சரியாக இருக்கிறது, எங்களுடைய ஆட்சியில் தேனும் பாலும் அங்க ஓடிட்டு இருக்கு, இந்தியர்கள் எல்லாம் சந்தோஷ கடலில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தவறான சித்திரத்தை கொடுக்கிறார் அல்லவா? அது அப்படி இல்லை. அங்கே ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா மக்களும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை சரியாக புரிய வைப்பதற்காக நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் யூகே போயிருக்காருன்னு நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நிறைவாக மேம், இந்த தேர்தல திமுகக்கு சவால் இல்லைன்னா போட்டியா யாரை பாக்கீங்க? பாஜகவையா அதிமுகவையா? திமுக எப்போதுமே தன்னுடைய பாதையில் சரியாக சென்று கொண்டிருப்பதால் போட்டி என்பதே அங்கு கிடையாது. எங்களுடைய கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை, அந்த மக்கள் நல கொள்கைகள், மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே போய் சேர்ந்திருக்கு. அந்த மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணமாகட்டும், புதுமை பெண் திட்டத்துக்கான அந்த கல்வி உதவித்தொகை, இப்போது புதிதாக அந்த தமிழக புதல்வன் திட்டம், அப்புறம் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான உதவித்தொகை, அப்புறம் வீடு தேடி மருத்துவம், அது எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான வெற்றிகரமான ஒரு திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அது நம்ம நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா தனிமையில் இருக்கின்ற அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அதுவும் கிராமத்தில் இருக்கின்ற பெரியவர்கள், அவங்க குழந்தைகள்லாம் அவங்களோட இல்ல, சிறகடித்து பறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு மருத்துவ அமைச்சர்
மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம், இதன் மூலமாக எத்தனை பேர் அது போய் சேர்ந்திருக்கிறது. அதை தவிர மகளிருக்கான அந்த சுய உதவி குழு, அதற்கான நிதி உதவி. ஒண்ணு சொல்லவா, நம்முடைய மகளிர் சுய உதவி குழுக்கு கொடுக்கின்ற அந்த கடன் உதவி இருக்குல்ல, அது அவர்கள் மிகச்சரியாக திருப்பி கட்டி அதனால் மீண்டும் அவர்களுக்கு நிதி உதவி கொடுக்கின்ற நிலையில் அவர்கள் மிக நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். பிஜேபியில் கடன் வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார்கள் அல்லவா கோடீஸ்வரர்கள், கடன் கட்டாமல். அப்படியானவர்களை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. எனவே அந்த நேர்மையான தமிழக மகளிருக்கான திட்டங்கள் நிறைய போய் சேர்ந்திருக்கு. ஒரு வீட்டிலேயே ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 5000 ரூபாய்க்கு நம்முடைய முதல்வர் அவர்களுக்கான நிதி உதவியை கொடுத்து கொண்டிருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்புறம் அன்னைக்கு இன்னொரு நண்பர் சொல்றாரு, காலை உணவு திட்டம். அந்த குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், பள்ளி மாணவர்கள், அது எவ்வளவு பெரிய ஆசுவாசத்தை கொடுத்திருக்கு தெரியுமா பெற்றோர்கள்ட்ட. கூலி வேலைக்கு போற அம்மா வீட்டுல ஒலை வச்சு தன்னோட குழந்தைக்கு எதுவும் செய்ய முடியாத அந்த மாதிரியான இக்கட்ல இப்ப என் புள்ள ஸ்கூல்ல போய் சாப்பிடுவான், வயிறார சாப்பிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த குழந்தை ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக வளரப் போகிறது என்றால் இது ஒரு செலவு கணக்கில் நம்முடைய முதல்வர் எழுதவில்லை. இது ஒரு முதலீடு. எந்த முதலீடு? ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்ல வர்ற முதலீடு, அந்த மனித வளத்தின் மீது கொண்டு வருகின்ற முதலீடு. அவன் உடனே இன்னைக்கே வளர்ந்து நாளைக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போடுவான்னு அப்படி பண்ணலையே. ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாக வேண்டும் என்றால் உணவில் ஆரம்பிக்க வேண்டும், அப்புறம் கல்வியை தர வேண்டும். அடுத்தது விளையாட்டு. இந்தியாவில் தமிழகம்தான் விளையாட்டு தலைநகராக உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்காக எத்தனை திட்டங்களை நம்முடைய பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி நீங்க கேட்கவே இல்ல. ஒலிம்பிக் கனவு தேடல்ங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. எத்தனை இளைஞர்கள் விளையாட்டை தன்னுடைய வாழ்க்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கூட பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, விளையாட்டு எல்லாம் வேண்டாம்பா, படிச்சுட்டு நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அப்படி இல்லை. நீங்கள் தமிழக இளைஞர்கள் விளையாட்டு தான் என்னுடைய வாழ்க்கைன்னு வச்சிருந்தா கூட உங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் என்று இப்படியாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற திட்டங்களும் கொள்கைகளும் தான் பேசப்படும். யாரும் போட்டி இல்லை நிச்சயமாக. ஏன்னா இந்த திட்டம், அந்த காலை உணவு திட்டம், அதை பற்றி சொல்லும் போது எதிரணியில் இருந்த அந்த வலதுசாரி சொன்னார், இது ஒன்றிய அரசு கொடுக்கின்ற நிதியில் கொடுக்கின்ற திட்டம் அப்படின்னாரு. இப்ப ஒரு கேள்வி இருக்கு, ஒன்றிய அரசு கொடுக்கின்ற நிதியில் உள்ள திட்டம் தான் அப்படின்னா பிஜேபி ஆளுகின்ற எத்தனை மாநிலங்களில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி முதல்வர்கள் இருக்கின்ற எத்தனை மாநிலங்களில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது? எனவே இது திட்டம், செயல்பாடு அல்லது நிதி உதவியால் வருவதல்ல. முதல்வர்கள் மனதில் ஈரத்தோடு இருக்க வேண்டும், தாய்மை உணர்வோடு இருக்க வேண்டும், தன்னுடைய மக்களை பற்றிய, தங்களுடைய குடிமக்களை பற்றிய, தங்களுடைய மாநில மக்களை பற்றிய அக்கறையோடு இருக்க வேண்டும். கொள்கை பிடிப்போடு இருந்தால்தான் அந்த அக்கறை வரும். நாற்காலி பிடிப்போடு இருந்தால் இந்த அக்கறை வராது. நாற்காலி பிடிப்போடு இருக்கின்ற ஒன்றிய தலைவர், பிஜேபி ஆளுகின்ற மாநில முதல்வர்கள் எல்லோருமே மக்கள் நலத்திட்டங்கள் என்று இதுவரைக்கும் எதையும் கொண்டு வரவில்லை. எத்தனை பூஜ்யம் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அவர்கள் நிதியை பெற்றுக் கொள்கிறார்கள். நிதி எல்லாவற்றையும் கட்டுமானங்களில் தான் செலவழிக்கிறார்கள். கட்டுமானங்கள் 2 வருஷமோ 1 வருஷமோ கழிச்சு அவருடைய நண்பர்களுக்கு தான் போய் சேரப்போகிறது. எனவே இந்திய அரசின் கஜானாவை பயன்படுத்தி கட்டுமானங்களை உருவாக்கி தன்னுடைய நண்பர்களுக்கு அதை விற்று கொண்டிருக்கின்ற சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார் இந்திய பிரதமர். அப்படி எதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பான, எப்போதுமே, அது இப்போன்னு இல்லை, நீதி கட்சி காலத்திலிருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பது மக்கள் நலம் சார்ந்ததாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு இனியும் இயங்கும். அப்படித்தான். நிறைய தகவல்கள் மேம், கரண்ட் சப்ஜெக்ட்ஸ் நிறைய ஹெவியா இருந்துச்சு. பட் ஒரு விளக்கமான, ஒரு நிறைய பதில்களை குறிப்பிட்டிருந்தீங்க. நன்றி, மகிழ்ச்சி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும், பார்க்கவும், பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.